அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்வதேச புக்கர் பரிசு பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கிவன் டு த புக் ஹார்ட் லேம்ப் புத்தகத்திற்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானு முஸ்தக், கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஓகேங்களா, கன்னட மொழி எழுத்தாளர். ஓகேங்களா, டிரான்ஸ்லேட்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா பஸ்தி. சரியா? அதாவது இந்த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் லாங்குவேஜ்ல எழுதக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அத ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கணும். ஓகேங்களா? நேட்டிவ் லாங்குவேஜ்ல எழுதின எழுத்தாளருக்கும், ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த எழுத்தாளருக்கும் அந்த விருது சேர்ந்து வழங்கப்படும். அந்த வகையில பானு முஸ்தக் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய சிறுகதைகள் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த சிறுகதைகள தொகுத்து ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற புக்கா வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தீபா பாஸ்தி. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேருக்கு தான் இந்த வருஷத்துக்கான இன்டர்நேஷனல் புக்கர் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி லிட்டரேட் ஸ்டேட். இந்தியாவின் முதல் முழுமையான கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிசோரம். சரிங்களா? 98.2% கல்வி அறிவு அவங்களுக்கு இருக்கு. சரியா? அடுத்தது, இந்தியா வாஸ் அவார்டட் சர்டிபிகேட் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் விச் டிசீஸ் பை WHO அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நோயை ஒழித்ததற்கான சான்றிதழ் இந்தியாவிற்கு WHO வழங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்கோமா. ட்ரக்கோமா அப்படிங்கிற நோயை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்காக நேஷனல் பிளைண்ட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருப்போம். 1976ல இந்த பிளைண்ட்னஸ் ரிலேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருப்போம். சரிங்களா? ஸோ அதனுடைய சக்சஸ் தான் இந்த ட்ரக்கோமா அப்படிங்கிற டிசீஸை நம்ம இப்போ எலிமினேட் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் இதை வெளியிடுறாங்க. சரிங்களா? ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் வெளியிடுறாங்க. இதுல இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 151. சரியா? 151. லாஸ்டா, விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹாஸ் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லைன் பாப்புலேஷன். இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக சிங்க எண்ணிக்கையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்ல 891 லைன் வந்து இருக்கு. இந்தியாவிலே லைன் பாப்புலேஷன் அப்படிங்கிறது குஜராத்ல மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ 2020லேருந்து 25 கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப லைனோட பாப்புலேஷன் ஒரு 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? அதே மாதிரி ப்ராஜெக்ட் லைன் அப்படிங்கிறது நமக்கு 2020ல வந்திருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.